பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அதிரடியான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராணியை சித்தார்த்தும் தாத்தாவை தேடி அந்த பில்டிங்க்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா கட்டப்பட்டிருக்கிற பொம்மைக்குள்ளே தான் தாத்தா போராடிட்டு இருக்காங்க. உடனே தாத்தாவோட கண்ணாடியை ராணி பார்த்துட்றாங்க. யோ, இது தாத்தாவோட கண்ணாடி அப்படின்னதோ கடவுளே, அப்படின்னா யாரோ மனசுல ஈர இல்லாதவன் தான் அவங்கள இங்க கட்டி போட்டிருக்கணும். ராணி, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தாத்தா எங்க போனாரோ தெரியலையே அப்படின்னு சித்தார்த் அதுவும் தாத்தா பக்கத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்க. சித்தார்த், ராணி நான் இங்கதாம்மா இருக்கேன், என்ன பாருங்க அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ராணி, சின்ன வயசுல என் அம்மா என்ன தவிக்க விட்டு போனப்போ, என் அப்பா என்ன கை விட்டு போனப்போ கூட என்ன செல்லமா வளர்த்தவங்க என் தாத்தா பாட்டி தான். இப்போ அவங்கள காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேனே அப்படின்னு சித்தார்த் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சாமி, நீங்க இப்படி அழுகுறது கொஞ்சம் கூட சரியில்லை சாமி. சாயங்காலம் பூஜை இருக்கு, ஐயப்பனுக்கு மனசார பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா ஐயப்பன் நம்ம தாத்தா பாட்டியை நமக்கு காப்பாற்றி கொடுப்பாங்க. நீங்க வேணும்னா பாருங்க சாமி, நைட்டுக்கு கண்டிப்பா நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு வருவாங்க. அதனால வாங்க போகலாம். இந்த கண்ணாடியை நான் தான் தாத்தாவுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு, நான் இதைத்தானா வாங்கி கொடுத்தேன்னு. ஏன் தாத்தா கிட்ட மட்டும்தான் இப்படி ஒரு கண்ணாடி இருக்குமா என்ன? இது மற்றவங்க கூட தான் இருக்கலாம்ல அப்படின்னதும், என்ன சாமி சொல்றீங்க? ஆமா சாமி, அதனால நாம அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுத்துடலாம். இப்போ வாங்க சாமி போகலாம் அப்படின்னுட்டு சித்தார்த்தும் ராணியும் கிளம்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்து தர்ஷினி ராணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணி, நான் ஒரு கோவில்ல போய் விசாரிச்சேன், அங்கதான் பாட்டி வந்தாங்கன்னு ஒரு பூக்காரமா சொன்னாங்க அப்படின்னதும் ராணி அதிர்ச்சி ஆயிட்டு அவங்களும் போய் நேரா விசாரிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா ஒரு சில பேர் பாட்டியை பார்த்தேன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. இதனால ராணியும் சித்தார்த்தும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்தார்த் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே சித்தார்த்தும் ராணியும் வராங்க. என்னாச்சு, நீ தாத்தா பாட்டி கிடைச்சாங்களா அப்படின்னு தர்ஷினிலாம் கேட்டதும் உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஐயோ, தாத்தா பாட்டிக்கு என்ன ஆச்சு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாவித்ரிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்நேரம் ஜார்ஜினியா அவங்க கதையை முடிச்சு எப்போ விட்டுருக்குள்ள அப்படின்னதும், இல்லம்மா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மனோ சொல்றாங்க. டே மனோ, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா, உன் நார வாயை கழுவிடா அப்படின்னு நம்ம ரகுவரன் சொன்னதும், யோ மாமா நல்லா யோசிச்சு பாரியா, இப்போ அந்த தாத்தா பாட்டி கதையை முடிச்சிருக்கு, கண்டிப்பா அவங்களோட தகவல் வீட்டுக்கு வந்திருக்கும். அப்போ தானே சித்தார்த் மாலையை கலட்ட முடியும். எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேர கதையும் முடியலன்னு தான் தோணுது அப்படின்னதும், ஆமா இல்ல, நாம ஏன் குழம்பிட்டு இருக்கணும், பேசாம வாங்க ஜார்ஜினியாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு ரவரன் சொன்னதோ, மாமா பரவாயில்லையே, டே நானே உங்களை நம்பித்தாண்டா பேச போறேன், வாங்கடா எனக்கும் பயன்தான் அப்படின்னுட்டு 3 பேரும் நேராக ரூமுக்குள்ள போய் ஜார்ஜினியா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முறை சத்தம் கேட்குது. ஐயோ, உன்னை பார்த்து பேசத்தான் வந்திருக்கோம், நீ வா ஏன் அப்படின்னதும், நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா 3 பேரும் ஜார்ஜினியா வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கூப்பிடுங்க, அப்பதான் வருவான் அப்படின்னது. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, டே மனோ இந்த கேம் நல்லா இருக்குடா அப்படின்னு ரகுவரம் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 பேரும் கையை பிடிச்சிட்டு ஜார்ஜினியா வா அப்படின்னதும் உடனே அந்த போட்டியோட இடத்துக்கே 3 பேரும் நிக்கிறாங்க. ஆமா, இது அந்த போட்டி வாழ்ந்த இடமாச்சு. ஆமாடா அப்படின்னு போது திடீர்னு ஜார்ஜினியா வந்துடுறாங்க. ஐயோ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி 3 பேரும் கத்துறாங்க. ஆமா, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் உடனே ராணி சித்தார்த் தர்ஷினியாகிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சாவித்திரிக்கையும் சொல்லி முடிக்கிறாங்க. ஆஹா அப்படியா, சரி அங்க பாருங்க அப்படின்னு போதும் 2 பெட்டிக்குள்ளையும் தாத்தா பாட்டி இருக்காங்க. இதை பார்த்த சாவித்திரிக்கையும் அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாகி சிரிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. என்ன 2 பேரையும் காணும் அப்படின்னு போதும் இந்த பக்கம் சாவித்ரி இந்த மனோ சொன்னா, இந்த தாத்தா பாட்டி நீ ஒன்றும் பண்ணிருக்க மாட்டே அப்படின்னது. ஐயோ அம்மா, என்னம்மா நீ என்ன கோத்து விட்டுட்ட அப்படின்னு போதும் மனோ சொன்னது சரிதான், நான் இப்போ என் மாயால தான் எல்லாமே உருவாக்கினேன், ஆனா நிஜமா கண்டிப்பா நாளைக்கு இது நடக்கத்தான் போகுது, இப்படி 2 பேரும் இருப்பாங்க அப்படின்னதும், இங்க பாரு ஜார்ஜ், நீ நினைக்கிற போல ராணியனும் அவ்வளோ சாதாரணமானவ கிடையாது. கடைசி கட்டத்தில் நமக்கே பூ சுத்திடுவா, அவ புத்திசாலித்தனமானவா அப்படின்னு சாவித்திரி சொன்னதோ, இங்கே பாரு சாவித்திரி, எனக்கும் அது நல்லாவே தெரியும். நீ சொல்ற மாதிரி ராணி புத்திசாலித்தனமானவ தான். ஆனால் எங்க இடத்துல ஒரு
இது ஒரு சட்டம் ஒன்று இருக்குது ஜார்ஜினியா பரம்பரையிலேயே. அது என்ன தெரியுமா? ஒருத்தங்களை துடிக்க துடிக்க இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஆத்மா நமக்கு கட்டுப்பட்டுரும். அந்த விஷயத்தை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிழவனு கிழவியும் துடிச்சு கொண்டே இருக்காங்க. நாளைக்கு கதை முடிச்சிடும். அதுக்கப்புறமா நாம் எல்லாரும் நினச்ச மாதிரி சித்தார்த் மாலையை கலட்டிடுவான் அப்படின்னதும், என்ன சொல்கிற, அவங்க 2 பேரும் துடிக்கிறத நாங்களும் பார்க்கணும் ஜார்ஜினியா, எங்களுக்கு காமி அப்படின்னதும், சரி 3 பேரும் உள்ளங்கையில் கையை வச்சுட்டு கண்ணை மூடுங்க, அவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னதும் 3 பேரும் கையை வச்சுட்டு கண்ணை மூடி நிற்கிறாங்க. பார்த்தா தாத்தா பாட்டி வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கிறது இவங்க 3 பேருக்கு தெரியுது. 3 பேரும் அவ்வளோக்கு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கை எடுங்க 3 பேரும், அப்படியே கையை கோர்த்துட்டு ஜார்ஜினியா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னதும் 3 பேரும் மறுபடியும் ஜார்ஜினியான்னு சொல்கிறாங்க. பார்த்தா வீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது பார்த்தோன்னா இதோட இந்த எபிசோட் முடிச்சிருது.